இதை இந்தியாவுடைய சொத்தை இஸ்லாமியர்கள் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த சங்கிகள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ள சேர்க்கையை மட்டும் வேற வளர்ச்சிக்காரர்கள் சேர்ப்பாங்க. பத்துக்கு சொத்து தர போது வேற வளர்ச்சிக்காரங்க வாங்கக்கூடாது. இஸ்லாத்திலே வந்துட்டாங்கன்னு சொன்னா கூட அவன் 5 வருஷம் ஆகலையில எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான சட்டம். சர்வாதிகாரி ஆட்சியாளர்கள் ஹிட்லர் முசோலினி போன்ற கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் கூட இப்படி ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வரல. எந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் திட்டங்களை கொண்டு வந்தாலும் எங்களுடைய நியமனங்களை உங்களால் இலக்கு செய்ய முடியாது. 5 வருடம் அடிமைகளும் அல்ல கூடித்தார் சொத்துகளுக்கு பாதுகாப்பில்லை. வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டி அழித்த சமுதாயமரா உயிரை கூட குற்றமாக்கி எதிரியை விரட்டிய சமுதாயமரா விரட்டிய சமுதாயமரா கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம் ஒரு ஓரம் கைவிட மாட்டோம் ஒரு கைவிட மாட்டோம். உரிமை மீட்பு போராட்டத்தை உரிமை மீட்பு போராட்டத்தை உயிரே போராடும் கைவிட மாட்டோம் உயிரே போராடும் கைவிட மாட்டோம். முஸ்லிம்களை தொடர்ந்து தீண்டும் முஸ்லிம்களை தொடர்ந்து தீண்டும் மைனாரிட்டி பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். திட்டம் போட்டு சட்டம் போட்டு சதி செய்யும் ஒன்றிய அரசின் ஏமாத்தனத்தை கண்டிக்கின்றோம். அதானிக்காக காஷ்மீர் திருத்தம், அம்பானிக்காக வக்பு திருத்தம், வக்பு நிலத்தை அபகரித்து அலங்கரிக்கப்பட்ட கனவு மாளிகை. யாரடா நீ யாரடா நீ? எங்கள் முன்னோர்கள் வாரிக் கொடுத்த வக்பு சொத்தை நிர்வகிக்க திருட்டு கும்பலே நீ யாரடா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்ல ஏழைகளிடம் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜமாத்தார்களே, தமிழகம் எனும் அமைதி பூங்காவில் சமத்துவ மலர்களாக பூத்து குலுங்குகின்ற எங்களோடு அண்ணன் தம்பிகளாக பழகி வருகின்ற பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே, காவல் உளவு துறைகளை சார்ந்த அதிகாரிகளே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சிவகங்கை மாவட்டத்தின் சார்பிலே எழுச்சியோடு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் என்று சொன்னால், சமீபத்திலே ஒன்றிய அரசு வக்பு திருத்த சட்ட மசோதா என்கின்ற ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதாவது முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்பு நிலங்களை, அது சார்ந்த அந்த துறையை நாங்கள் சீரமைக்க போகின்றோம், அதே பல சட்ட திருத்தங்களை ஈடுபடுத்த போகிறோம் என்ற அடிப்படையில் தான் இந்த மசோதா முன்னெடுக்கப்படுகின்றது. முதலிலே இதை முன்னெடுக்கக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள் மீது இவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றதா? இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நன்மை புரியக்கூடிய நிலையில் இருக்கின்றார்களா? 2014ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலே இருந்து இன்றைய தினம் வரையிலே இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டங்களும் திட்டங்களும் முஸ்லிம்களுடைய உறக்கத்தை கலைப்பதற்காகவும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களை அடக்குமுறை செய்வதன் மூலமாக பெரும்பான்மை சமுதாயமாக வாழக்கூடிய மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் இவர்கள் பயணிக்கிறார்கள். எப்போதுமே ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர் யார் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளவும். இவர்கள் நாட்டிலே கை வைக்காத துறை இருக்கின்றதா? மக்களுக்கு நன்மை புரியக்கூடிய சட்டங்களை இவர்கள் முன்மொழிகின்றார்களா? ஒன்றுமே கிடையாது. அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலங்களை தனியாருக்கு தாய் வார்த்து கொடுக்கின்றார்கள். அரசாங்கத்துக்கு வருமான துறைகளை லாபம் ஈட்டக்கூடிய தங்கமாக பொறிக்கக்கூடிய துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாய் வார்த்து கொடுக்கின்றார்கள். என்னுடைய வேதவாகிய திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, இறைவன் மனித சமுதாயத்தை பார்த்து பேசுகின்றான், உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்து. நீங்கள் இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம், நாத்திகர்களாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய பார்வையிலே ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க தான் இத்தனை பேரும்.
எனவே எங்களுக்கு மத்தியிலே இந்த சமத்துவம் என்பதை என்றைக்கும் நாங்கள் கடைபிடித்து வருகின்றோம். இந்த சமத்துவத்தை இப்போது ஆட்சியிலே உள்ள ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்துமா? நீங்கள் சிந்திக்க வேண்டும். வட மாநிலங்களிலே எத்தனை இடங்களிலே தலித்து மக்கள் மிதிக்கப்படுகின்றார்கள். கோயிலிலே சென்று அங்கு உள்ள தண்ணீரை குடித்தான் என்பதற்காக ஒரு சிறுவனை அவன் மீது கொடூர தாக்குதல் நடத்தினார்களே, நடத்தியவர்கள் இஸ்லாமியர்களா? இங்கே தமிழகத்திலேயே எத்தனை பகுதிகளிலே இந்த மாதிரியான தலித்து மக்கள் மீது அடக்குமுறைகள் கட்டமைத்து விடப்படுகின்றது. என்றைக்காவது ஒரு முஸ்லிம் அதை சொல்லி இருப்பாரா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உங்களை ஏமாற்றுகின்றார்கள். குறிப்பிட்ட ஒரு மேல் வர்க்கத்திற்காக ஒட்டுமொத்த இந்துக்களையும் பலிகளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியைத்தான் இந்திய ஒன்றிய அரசாங்கம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாட்டிலே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வளர்ச்சி இன்றைக்கு இருக்கின்றதா? அர்த்தராத்திரியிலே பல திட்டங்களை அறிவிக்கின்றார். திடீரென்று ரூபாய் நோட்டு செல்லாது என்கிறார். ஜிஎஸ்டி என்ற ஒரு சட்டத்தை போடுகின்றார். கடை வைத்து நடத்தக்கூடிய வியாபாரிகளே, உங்களை பார்த்து கேட்கின்றேன். 15 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுடைய கல்லா நிறைய பணம் வந்தது, வருமானம் வந்தது. இன்றைய சூழ்நிலை என்ன தெரியுமா? கடையில வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நெருக்கடியை இந்த வரிச்சுமையின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஜிஎஸ்டி என்ற பெயரிலே திருப்பூர் என்ற பனியன் தொழில் துறையிலே கொடிகட்டி பறந்த ஒரு மாவட்டம் இன்று திருப்பூர் மாவட்டம் என்பது இந்த வரி விதிப்பின் காரணத்தினால் தன்னுடைய அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு யார் காரணம்? முஸ்லிம்களா காரணம்? ஒன்றிய அரசு இல்லையா? எத்தனை நிலங்களை இவர்கள் அபகரிக்கின்றார்கள். நீங்கள் சிந்திக்க வேண்டும். அம்பானியினுடைய கடனை ரத்து செய்யக்கூடிய ஒன்றிய அரசு எவன பிச்சைக்காரனா? சோத்துக்கு இல்லாதவனா? நம்மள மாதிரி காட்பாடத்துல கடை வைத்து நடத்தக்கூடியவனா? 5க்கும் 10க்கும் கஷ்டப்படக்கூடியவனா? ஒரு நாளையிலே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். அவனுடைய கடனை, பல்லாயிரக்கணக்கான வங்கி கடனை இந்த ஒன்றிய அரசாங்கம் ரத்து செய்கின்றது. அதானியினுடைய கடனை ரத்து செய்கின்றது. சாதாரண பாட்டாளிகள், பாமரர்கள், அன்றாடங்காய்ச்சிகள் அவர்களுடைய கடனை 100 ரூபாய் விடாம வசூல் பண்ணுகிறார்களே, இது யாருக்கான அரசு என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படி இவங்களுடைய தண்டவாளத்தை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். மண்டவாளத்தை பற்றி இப்போது விஷயத்திற்கு வருகின்றேன். இவர்கள் செய்த பல நாசங்களை இந்த இந்தியாவில் அரங்கேற்றி இருக்கின்றார்கள். அதுல சமீபத்துலதான் வக்ஃபு திருத்த சட்ட மசோதா என்று ஒண்ணு கொண்டு வர்றாங்க. ஏன்னா முஸ்லிம் சமுதாயம் பாதிக்கப்படுதாம். வக்ஃபு நிலங்களை சரியாக பராமரிக்க முடியாமல் இருக்குது. எனவே நாங்கள் அதில் பல திருத்தங்கள் செய்ய போறோம் என்று சொல்கின்றார்கள். வக்ஃபு சட்டத்தை திருத்துவதில் பிரச்சனை இல்லை. அது பல கட்டங்களாக திருத்தப்பட்ட ஒன்றுதான். 1923ஆம் ஆண்டு தான் முதல்ல வக்ஃபு ஆக்ட் வருது. 1954 அது ஒரு வடிவம் பெறுகிறது. பல கட்டங்களாக அதில் திருத்தங்கள் வந்திருக்கின்றது. 1995 அது ஒரு முழு வடிவம் பெறுகின்றது. 2013ஆம் ஆண்டிலே கூட ஒரு திருத்தத்தை வக்ஃபுல பண்ணி இருக்கின்றார்கள். வக்ஃபுல திருத்துவதில் பிரச்சனை இல்லை. திருத்தக்கூடியவன் யார் என்ற கேள்வி இருக்கின்றது. அவன் எதை திருத்துகிறான் என்ற கேள்வி இருக்கின்றது. இந்த ரெண்டு தான் பிரச்சனை. வக்ஃபு திருத்தம் என்பது தேவைப்பட்டா பண்ணலாம். இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்கக்கூடிய விதத்திலே ஒரு திருத்தம் கொண்டு வந்தால் முஸ்லிம்கள் அதை வரவேற்றுட்டு தான் போவாங்க. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், திருத்தக்கூடியவன் ஏன் என்பது கேள்வி. அவன் திருத்தக்கூடிய விஷயம் எது என்பது இரண்டாவது கேள்வி. எதை திருத்துகிறான்? முஸ்லிம்கள் வக்ஃபு சொத்துனா என்னன்னு விளங்கணும். இதை இந்தியாவுடைய சொத்தை இஸ்லாமியர்கள் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த சங்கிகள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பொய்யை பரப்புவது, அவதூறை பரப்புவது, வதந்தியை பரப்புவது அவங்களுக்கு புதுசு கிடையாது. பல ஊர் மக்களுடைய சொத்தை வக்ஃபு அபகரிச்சு வச்சிருக்கிறாங்க என்று சொல்கின்றார்களே. வக்ஃபு என்றால் என்ன தெரியுமா? அந்த நிலம் எப்படி வந்தது தெரியுமா? இந்தியாவிலே வாழ்ந்த முஸ்லிம்கள், நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள், அவர்கள் வருங்கால சமுதாயத்திற்காக, அவர்களுடைய கல்விக்காக, அவர்கள் பள்ளிவாசல்களை கட்டி இறைவனை வணங்குவதற்காக, யாராவது இறந்து விட்டால் அந்த உடலை புதைப்பதற்காக, இடுகாடுகளுக்காக, இப்படி பல நோக்கங்களுக்காக தங்களுடைய கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்களை வக்ஃபு பண்ணாங்க. 3 விதமான வக்ஃபு இருக்கிறது. டிக்ளரேஷன் என்று சொல்வார்கள், ஒரு அடிப்படை. இன்னொன்னு வக்ஃபு பை யூசர் என்று சொல்வார்கள். திட்டவட்டமாக எழுதி கொடுத்திருக்க மாட்டார். ஒரு தற்காலிக பயன்பாட்டிற்கு அதை கொடுத்திருப்பார். அது மக்களால் ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். இன்னொன்னு என்னன்னு சொன்னா வக்ஃபு அலல் அவுலாத் என்று சொல்வார்கள். இந்த 3 அடிப்படைகளிலே தங்களுடைய சொத்துக்களை அவங்க வக்ஃபு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க.
கொடுத்தவர்கள் யார்? இஸ்லாமியர்கள். நல்லா கவனிக்கணும். எவ்வளவு பெரிய மனசு பாத்தீங்களா? இந்தியாவிலே மைனாரிட்டியாக வாழக்கூடிய ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். ஆனால் இந்த மைனாரிட்டி சமுதாயத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த சொத்துக்கள் இருக்கிறது. அந்த சொத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? ஏதோ 5 ஏக்கர் 10 ஏக்கருக்கு நினைக்கிறாங்க போல பேரு. இந்த வக்ஃபு நிலம் கட்டிக்கிட்டு இருக்கிறானே, சும்மா 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சுக்கிட்டு இந்த கூட்டம் கூட்டம் நினைக்கிறீங்களா? பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மை, இந்தியாவிலே வக்ஃபுக்கு சொந்தமான நிலங்கள் எவ்வளவு தெரியுமா? 7.8 லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்துக்கள். கிட்டத்தட்ட 8 லட்சம். 8 லட்சம் ஏக்கர் கிடையாது, 8 லட்சம் சொத்துக்கள் வக்ஃபுகள் இருக்குது. அதனுடைய அளவீடு எடுத்து சொன்னால் 9.40 லட்சம் ஏக்கர். இந்த எண்ணிக்கையை கேட்டாலே தலை சுத்திரமா இருக்கும் பல பேருக்கு. 9.4 லட்சம் ஏக்கர் அளவிற்கு மிக பிரம்மாண்டமான நிலங்களை நம்முடைய முன்னோர்கள் நம் சமுதாயத்திற்காக வழங்கி இருக்கின்றார்கள். இதை மதிப்பீடு செய்து ஒரு கணக்கு வெளியிடுகின்றார்கள். 1.2 லட்சம் கோடி அளவுக்கு அதுக்கு மதிப்பு இருக்கின்றது. பொதுவாக இந்த மதிப்பீடுகள் எல்லாமே அரசாங்கத்துடைய கைடன்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஒரு நிலத்திற்கு அரசாங்கத்துடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் ஒரு விலை இருக்கும். ஆனா மார்க்கெட்ல அதுக்கு பல மடங்கு அதுக்கு விலை இருக்கும். சரிங்களா? இது அரசாங்கத்தை அடிப்படையில் பார்த்தாலேயே 1.2 லட்சம் கோடி மதிப்புடைய 9.40 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்புல 7.80 லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்துக்கள் வக்ஃபுக்காக இருக்கின்றது என்று சொன்னால் எப்படிப்பட்ட சமுதாயம் என்று நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி தான் சுதந்திர போராட்டத்துக்கு மாறி கொடுத்தா எங்களுடைய அப்ப மாட்டேன். இந்த வக்ஃபுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திற்காக காந்தியினுடைய போராட்டம், அரவணை போராட்டம், நேதாஜியுடைய போராட்டம், ஆயுதம் தாங்கிய போராட்டம், எந்த போராட்டம் என்று வந்தாலும் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அள்ளி கொடுத்தானே நம்முடைய அப்பன் பாட்டன் மகள், நம்முடைய முன்னோர்கள். அதே அடிப்படையில் தான் வக்ஃபுக்காக அள்ளி கொடுத்திருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய சொத்து என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒன்றை சொல்லுகிறேன். இந்தியாவிலே ராணுவம் இருக்கு பாருங்க. ராணுவம் ஒரு பெரிய ஏஜென்சி. அவர்களுக்காக பல ஏக்கர் மதிப்புள்ள சொத்துக்கள் இந்தியாவெங்கும் இருக்கு. சென்னை பல்லாவரம் ஏரியா பெரும்பாலுமே அது ராணுவத்துக்கு சொந்தமான நிலம் தான் கிட்டத்தட்ட. இரண்டாவது ரயில்வே துறைக்கு 2வது பெரிய சொத்துக்கள் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் அடுத்தபடியாக, இது 2 பொதுத்துறை நிறுவனங்கள் தான், அரசு சார்ந்த விஷயங்கள். இதுக்கு அடுத்தபடியாக யாருக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்குன்னா வக்ஃபு போர்டுக்கு தான் அதிகமான சொத்து இருக்கு. எவ்வளவு பெரிய மனசு! அப்படிப்பட்ட சொத்துக்களை வாங்கி தந்தார்கள். எதற்காக? வரக்கூடிய சமுதாய மக்கள் கல்வி படிக்கணும், அவர்கள் இறைவனை வழங்குவதற்கு ஒரு பள்ளிவாசல் வேண்டும், மனிதர் என்ற அடிப்படையிலே பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று உண்டு, அவர்களை அடக்கம் செய்வதற்கு ஒரு கபர்ஸ்தான் வேண்டும் என்ற நோக்கத்திலே கொடுத்த சொத்துக்கள். இந்த சொத்துக்கள் யாருடைய அப்பா வீட்டு சொத்து இல்ல, அரசாங்கத்தின் சொத்து அல்ல, எம்எல்ஏவோ எம்பியோ முஸ்லிம்களுக்கு எழுதி கொடுத்த சொத்து அல்ல, முஸ்லிம்களுக்கு சொந்தமான சொத்து. எங்களுடைய உழைப்பால் எங்கள் ரத்தங்களை இயற்கையாக சிந்தி சம்பாதித்த சொத்து இது. இந்த சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்காக வேண்டி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இதை வெளிப்படுத்துவதற்கான அரசாங்கம் முன்வந்தது. நாம் அதை மறுப்பு சொல்லவில்லை. பல வாரியங்கள் அமைக்கப்பட்டது, பல ஆண்டுகளாக அது பராமரிக்கப்படுகிறது. இப்ப இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. 40க்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களை அந்த அமெண்ட்மெண்ட்ல வைக்கிறாங்க. ஏற்கனவே வக்ஃபு சட்டம் 1995 இருக்குவாங்க. அதுல இருந்து 40 விஷயங்களை திருத்தி புதிய ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது என்ன இருக்கிறது என்று படித்து பார்த்தால், முஸ்லிம்களே இனி உங்களுக்கு வக்ஃபு சொத்து கிடையாது, எல்லாத்தையும் நாங்க அமுக்க போறோம், ஆட்டை போட போறோம் என்பதை வேறு வார்த்தையிலே அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். பல விஷயங்கள் பாதிப்பான விஷயங்கள் இருக்கின்றது. 1-2 சொல்றேன். இப்போ வக்ஃபு போர்டு இருக்கிறது, இது ஒன்றிய அரசாங்கத்தில் அப்படி ஒருங்கிணைக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் வக்ஃபு போர்டு என்று ஒன்று இருக்கும். தமிழகத்தில் வக்ஃபு போர்டு இருக்கு, நவாஸ் சேர்மனாக இருக்கிறாங்க. அது ஒரு 11 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இந்த வக்ஃபு போர்டு என்பது எல்லா மாநிலத்திலும் இருக்கல. இந்த வக்ஃபு போர்டுல சிஇஓ என்று ஒருத்தர் இருப்பார், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சொல்லுவாங்க. இவர்கள் எல்லா விஷயங்களையும் முன்னெடுப்பார். இந்த வக்ஃபு போர்டுக்கு உரிய சிஇஓ என்பவர் மாநிலத்தினுடைய சிஇஓ ஆக இருக்கக்கூடியவர்
ஒரு இஸ்லாமியராகத்தான் இருக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றது. ஏற்கனவே உள்ள விதி, இது நியாயமான விதியும் கூட. இப்ப இந்த சங்கி கூட்டம் திருத்துகிறது, அது இஸ்லாமியராகத்தான் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை நாங்கள் எடுக்கிறோம். அப்படி என்ன திட்டம் போடுற? இது ஒரு கேள்வி. இரண்டாவது, கொடுத்த முஸ்லீமே யாருக்கு கொடுத்தான்? இந்த முஸ்லீம்களுக்காக கொடுத்தான். வக்ஃபுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் எதுவுமே பிற மக்களுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் அல்ல, சொத்துக்கள் அல்ல. தந்தவர்கள் இஸ்லாமியர்கள் யாருக்காக தந்தார்கள்? முஸ்லிம்களுக்காகவே தந்தார்கள். இவர் இடத்துக்காரர்களுக்கு உள்ள இடமே இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்கு வசதியாக CEO அந்த பொறுப்புக்கு இஸ்லாமனா மட்டுமே கொண்டு நாங்கள் வைப்போம் என்று சொல்கின்றார்கள். அதே போல அந்த வக்ஃபுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார் நிர்வாகிகள், அந்த நிர்வாகிகளிலே இஸ்லாம் அல்லாத மக்களையும் நாங்கள் உள்ள சேர்க்கிறதுக்கு எங்களுக்கு இந்த சட்ட திருத்தம் வகை செய்கிறது. யாருடைய சொத்தை யார் நிர்வகிப்பது? எங்களுடைய சொத்தை நீங்கள் நிர்வகிப்பீர்களா? புரிந்து கொள்வதற்காக நாங்கள் கேட்கிறோம், தவறாக யாரும் எண்ணிக்கொள்ளக் கூடாது. சில விஷயங்களை ஆப்போசிட்ல கேட்க முடியும். வேற சமுதாய மக்களுக்கு சொத்துக்கள் இருக்கு. வட மாநிலங்களிலே ராமர் கோவில் இருக்கு. அந்த ராமர் கோவிலுக்கு என்று ஒரு அறங்காவலர் குழு இருக்கும், அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும், அதில் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் இருப்பார்கள். அதுல யார் இருக்கிறா? அங்கு இருக்கக்கூடிய இந்து மக்கள் இருப்பார்கள். முஸ்லிம்களோ கிறிஸ்தவங்களுக்கோ உள்ள இடம் கிடையாது, அது தேவையும் கிடையாது. கோவில் இந்துக்களுக்கு சொந்தமானது. அதை போய் நம்ம இருந்து எதை பண்ண போறோம்? அவங்களுடைய சொத்தை அவங்களுக்கு போறாங்க, கருத்து. இப்ப நீங்க என்ன கேட்கணும்னா, இந்த கமிட்டிக்குள்ள கொண்டு போய் ஒரு முஸ்லீம் வச்சாதான் வேற விஷயம், ஆனா வைக்க மாட்டார்கள். ஊட்டியிலே காசி விஸ்வநாதர் கோயில் என்று ஒன்று இருக்கிறது. கோவில் சார்ந்த நிர்வாகம் குறித்த ஒரு பிரச்சனையிலே உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. எங்க ஊட்டியிலே என்ன தீர்ப்பளிக்கின்றார்கள்? அதாவது நிர்வாகம் பண்ணக்கூடியதுல அங்க உள்ள கமிஷனர், கலெக்டர் போன்றவர்கள் உள்ள வருவார்கள். அவங்க இந்துக்களாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு வேளை அவர் இந்துவாக இல்லை என்று சொன்னால் அவருக்கு கீழே உள்ள அந்நியோட அந்த பொறுப்புக்கு வரலாம். உதாரணமா கலெக்டர் வர்றான்னு வைங்க, கலெக்டர் ஒரு முஸ்லீம் கருத்தா போயிட்டார். அப்ப முஸ்லீம் கருத்தா இருந்தால்தான் அவர் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ள வரக்கூடாது. ஒருத்தர் சப் கலெக்டரா இருப்பார், கலெக்டருக்கு கீழே இருப்பாரு, அவர் இந்துவாக இருந்தால் அவரைத்தான் சேர்க்க வேண்டும் என்று சட்டம் சொல்றது. இதை நாங்கள் தவறு என்று விமர்சிப்பதாக சொல்லவில்லை, இப்படி வச்சுக்கிறது தப்பு இல்லை. இப்படி எல்லாம் இந்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு அவர்கள் சார்ந்தவர்கள் மாத்திரமே நிர்வாகிகளாக போடப்படுகின்றார்கள். அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வக்ஃபு நிலத்துக்குள்ள வக்ஃபு நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வந்து நீ அடுத்த வளர்ச்சியாளர்களை உழைக்கின்றாய், அது ஒரு பிரச்சனை வர வேண்டுமா? அதில் இந்துக்களுக்கும் மற்ற சமுதாயத்திற்கும் கவனத்தை உண்டாக்க திட்டமிடுகின்றதா? நாம் கேட்க வேண்டியிருக்கின்றது. அடுத்து பாருங்க, இந்த வக்ஃபுக்காக வேண்டி யாரு சொத்து கொடுக்கின்றார்களோ அவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் தான் அந்த சொத்து தரணுங்கிறாங்க. அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்களை கொடுத்தாலும் கூட இப்போது நேற்று இஸ்லாத்துக்கு வராதுங்க, நேற்று இஸ்லாத்துக்கு வர முஸ்லீம் ஆயிட்டார். ஆனால் அவர் தன்னுடைய சொத்தை வக்ஃபுக்கு கொடுக்க கூடாது. குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் முஸ்லீமாக இருந்தால் மட்டுமே தன்னுடைய சொத்தை அவர் வக்ஃபு செய்ய வேண்டும் என்று ஒரு சட்ட திட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். ஒரு பெரிய அநியாயம் பார்த்தீங்களா? உள்ள சேர்க்கிறது மட்டும் வேற வளர்ச்சிக்காரங்களை சேர்ப்பாங்க. வக்ஃபுக்கு சொத்து தர போது வேற வளர்ச்சிக்காரங்க வாங்கக்கூடாது. இஸ்லாத்துக்கே ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு சொன்னா கூட அவன் 5 வருஷம் ஆகலையில எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான சட்டம். சர்வாதிகாரி ஆட்சியாளர்கள், ஹிட்லர், முசோலினி போன்ற கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் கூட இப்படி ஒரு சட்டத்தை அவங்க கொண்டு வரல. ஜனநாயக நாடு என்ற பெயரில் இருந்து கொண்டு இங்க வேலை இங்க கூத்து நடக்கின்றது புரியப்பட்டிருந்தார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா வக்ஃபுக்கு என்று தனியான சட்டங்கள் இருக்கிறது. ரயில்வே துறைக்கு என்று தனியான சட்டம் இருக்கு தெரியுமா? நீங்க ட்ரெயின்ல போகும்போது பார்த்திருக்கலாம். அந்த டாய்லெட் போகக்கூடிய இடத்துல ஒரு ஸ்டிக்கர் ஒன்று வச்சிருப்பாங்க, பெண்களை ஹராஸ் பண்ணக்கூடாது, ட்ரெயின்ல பிச்சை எடுக்க கூடாது, பாத்ரூம்ல ஸ்மோக் போடக்கூடாது, டிக்கெட் இல்லாம பயணிக்க கூடாது, எல்லாம் போட்டிருப்பாங்க. இதை மீறி நடந்தால் IPC அடிப்படையில் என்ன தண்டனை என்பதை குறிப்பிட்டிருப்பாங்க. ரயில்வே ஆக்ட் என்ற அடிப்படையில் என்ன தண்டனை என்று ஒன்றை குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப இந்திய IPC என்ற ஒன்று இருப்பதை போல ரயில்வேக்கு சில அதிகாரம் இருக்கிறது. அதே போல வக்ஃபுக்கு என்று சில அதிகாரம் இருக்கு. ட்ரிபுனல் என்று சொல்வார்கள்.
தீர்ப்பாயம் என்று சொல்வார்கள். அவங்க தீர்ப்பாயத்தின் மூலமாக ஒரு முடிவை எடுப்பதற்கு இந்த வக்ஃபு சட்டம் அவங்களுக்கு நன்மை செய்கின்றது. இப்ப இருக்கக்கூடிய வக்ஃபு சட்டம் இதை உடைக்கிறாங்க. இதை உடைச்சு உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நீங்க சொத்துக்களுக்குரிய முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய நியாயம் சொன்னால் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கள் இருப்பார்கள். அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்தாக நீ கலெக்டர் போடு, அது நியாயம். சொத்தை கொடுத்ததை ஏன் வைக்க மாட்டேன், எனக்கு கொடுத்தா இது எனக்கு கலெக்டர் கொண்டாந்து வைக்கிறாங்க. நீங்க வைக்கக்கூடிய கலெக்டர் யாரை கொண்டு வைப்பாங்க? நீங்க தமிழகத்தை விட்டுங்க, தமிழகத்துடைய இடையேறு மரபாடுகளை எடுத்துக்கொண்டால் கலெக்டர்கள் செஞ்ச சேட்டைகள் கொஞ்சமா 1992 பாபர் பள்ளி இடிக்கப்பட்டது. அங்க இருந்தாலே ஒரு கலெக்டர் அவர் என்ன எடுத்தாங்க. இப்போது வட மாநிலங்களிலே போராட்டம் பண்ண ஒரு காரணத்திற்காக முஸ்லிம்களுடைய வீடுகள் மாத்திரம் பில்டோசர் கொண்டு இடிக்கப்படுகின்றது. அதுக்கு உத்தரவு போட்டது யாரு? ஒரு கலெக்டர் கிடையாதா? எத்தனை உதாரணங்களை சொல்ல முடியும்? அப்ப கலெக்டருக்கு அதிகாரம் சொன்ன நீ யாரை கொண்டு கலெக்டர் வைப்ப அப்படி கேள்வி இருக்கிறது. தமிழகத்திலே சமத்துவம் இருக்கின்ற காரணத்தினால் அது ஒரு மாறி போகுது. அப்ப எங்களுடைய சொத்தை முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்துக்கு கலெக்டர் கொண்டாட வைக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதே போல வக்ஃபு நிலத்தை ஆக்கிரமிக்கக்கூடியவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று சட்டம் இருக்கிறது வக்ஃபு சட்டத்திலே. அவர்களுக்கு எளிமையான வெயில் கிடைக்காது. இப்போது அதை மாற்றி அமைத்து சிம்பிள் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவாங்க. சாதாரண சிறை தண்டனை ஈஸியா பெயர் தான் வாங்கிடலாம் என்பது போல சட்டத்தை திருப்பிவிட்டார்கள். அவங்களுக்கு பிரச்சனை புரிகிறதா? இதை ஆட்டைய போடுவதற்கு, சுரண்டுவதற்கு, அள்ளுவதற்கு எல்லா விதங்களும் முயற்சிகளை செய்கின்றார்கள். ஏன் தெரியுமா? இந்த சொத்தை உணவு சொத்தா, இத்தனை ஏக்கரா, இத்தனை லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்தா அவ்வளவு முஸ்லிம்களுக்கா கூடாது, இதை மாற்றி அமைக்கிறது என்று சொல்லித்தான் இதை கொண்டு வருகின்றார்கள். இந்த கொடுமை என்ன தெரியுமா? மும்பையிலே அம்பானியுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய நிலம் வக்ஃபு நிலங்க. அம்பானியை பிச்சைக்காரனா, சோத்துக்கு இல்லாதவனா, பிளாட்பாரத்தில் படுத்து நேற்று வச்சு தூங்கிட்டு இருந்தவனா, கோடீஸ்வரன். ஒரு நாளைக்கு அவன் பல கோடி சம்பாதிக்கிறான். ஜியோவின் மூலமாக பல துறைகளில் அவன் காணொலி இருக்கின்றான். டெலிகம்யூனிகேஷன் துறையின் சார்பிலே கோடி கணக்கில் சம்பாதிக்கிறான். அவனுடைய சொத்தை பார்த்தீங்கன்னா வக்ஃபு நிலத்தில் கட்டி வச்சிருக்கான். அப்ப இது யாருக்காக கொண்டு வராங்கன்னு தெரிகின்றதா? அதானிக்கு, அம்பானிக்கு ஆதரவாக, அவர்களுக்கு சார்பாகத்தான் இந்த முடிவை எடுக்கின்றார்கள். மொத்தத்திலே இஸ்லாமியர்களை எப்படி கடந்த காலங்களிலே பல சட்டங்களை கொண்டும் திட்டங்களை கொண்டும் நோவினை கண்டார்களோ, நெருக்கடி கண்டார்களோ, அதனுடைய தொடர்ச்சியாகத்தான், நீட்சியாகத்தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பதை இவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இதற்கு முன்னால் இருந்த சட்டங்கள் எல்லாம் ஒரு மாதிரி மெஜாரிட்டியாக இருந்த காரணத்தினால் அவங்க கொண்டு வந்து விட்டார்கள். இறைவன் இந்த அசிங்கம் முடிச்சிய கேடு கட்ட ஆட்சியை நீக்க போகலாம் என்பதற்கான சமிக்கை நமக்கு கிடைத்திருக்கின்றது. என்ன சமிக்கை? கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தனி மெஜாரிட்டி கிடையாது. அதுக்கு முந்தைய 2 ஆட்சியிலே தனி மெஜாரிட்டியில வந்தான். கடந்த முறை தனி மெஜாரிட்டியில வரல. சந்திரபாபு நாயுடைய கூட்டணியிலே, நிதிஷ்குமாருடைய கூட்டணியிலே, அவங்க போட்ட பிச்சையிலே இப்போது நீ ஆட்சியிலே இருக்கின்றாய். நாங்கள் ஒரு விஷயத்தை இங்கு பதிவு செய்கின்றோம். நிதிஷை பொறுத்தவரையிலே, சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தவரையிலே அவர்கள் சங்கிகள் அல்ல, சங்கி மைண்டராக இருக்கக்கூடிய நபர்கள் அல்ல. ஏதோ அரசியல் ஆதாயத்திற்காக வேண்டி இன்னொரு கூட்டணியில இருக்கின்றார்கள். இதை நிரந்தரம் என்று நினைக்காது. அவர்கள் மாநிலத்திலேயும் கடுமையான எதிர்ப்புகள் இந்த வக்ஃபுக்கு எதிராக எழுந்திருக்கின்றது. அவர்கள் இப்போது 20 கோடி எதிர்ப்பாக தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக நிதிஷுக்கு நாங்கள் பதிவு செய்கின்றோம், சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு பதிவு செய்கின்றோம். வரலாற்று பிரிவை செய்து விடாதீர்கள். வேறு விஷயத்திற்காக கூட்டணி வைப்பது என்பது வேறு. இது முஸ்லிம்களுடைய உரிமை சார்ந்த விஷயம். முஸ்லிம்களுடைய வயிற்றில் அறிவிக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்யால் வருங்காலங்களிலே நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு முதன்மை எதிரிகளாக மாறுவீர்கள். எப்படி பிஜேபியை மக்கள் துடைத்து எரிந்திருக்கின்றார்களோ, இஸ்லாமிய சமுதாயத்துடைய வாழ்க்கை என்பது அவர்களுக்கு முழுவதுமாக இல்லாமல் ஆகிவிட்டதோ,
அதே போல மக்கள் உங்களையும் ஒதுக்குவார்கள். கவனமாக இருங்கள். இந்த ஒரு ஆட்சிக்காக வேண்டி, இந்த 5 வருஷத்தை ஓட்டுவதற்காக வேண்டி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை பகைத்துக் கொள்ளாதே. வரலாற்றில் அவர்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதத்தை புகட்டுவார்கள். சொல்லிக் கொள்கின்றோம். இந்த சட்டத்தை கொண்டு வந்த உடனே பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் வருகின்றது. எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாது. ஜேபிசி போடுகின்றார்கள். ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. நாடாளுமன்ற கூட்டுக்குழு, ராஜ்யசபா லோக்சபா 2 பேரும் சேர்த்து போடுவாங்க. லோக்சபாவின் சார்பில் 21 பேர், ராஜ்யசபாவின் சார்பில் 10 பேரை இணைச்சு 31 எம்பிக்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை ஒன்றிய அரசாங்கம் அமைக்கின்றது. இதற்குதான் எங்கள் வேலையை பார்க்கல. இதுக்கு போட்டாங்களே தலைவரை, அந்த தலைவர் யாருன்னு சொன்னா அவர் பிஜேபியினுடைய ஒரு எம்பி. என்னடா இது வேலைக்கு உணவு சாட்சியா அப்படின்னு தமிழ்ல. இப்ப இல்ல, வேலைக்கு வேலையே சாட்சி. பிஜேபி கொண்டு வரக்கூடிய சட்டத்துக்கு யார் சாட்சி? பிஜேபி எம்பியே சாட்சியா இருப்பாராம். கொண்டு வந்து அந்த கூட்டை அரங்கேற்றி இருக்கின்றார்கள். தமிழகத்தில் இது மிகப்பெரிய போராட்டமாக மாறி இருக்கின்றது. தமிழகத்தில் 40க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்து சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஒன்றிய அரசு இஸ்லாமியர்கள் விழித்து விட்டார்கள். உலக ஆட்சி இங்கே இணைக்கப் போவதில்லை. ஜனநாயக புரட்சிக்கான ஒரு அடித்தளம் இங்கே அமைக்கப்பட்டு விட்டது என்பதை நாங்கள் தமிழகத்திலே பார்க்கின்றோம். இந்த போராட்ட தீ என்பது தமிழகத்தோடு நின்று கொண்டு நினைக்கிறீர்களா? வட மாநிலங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வளர போகின்றது. குஜராத்திலே, ஊபியிலே, மகாராஷ்டிராவிலே, கேரளாவிலே, கர்நாடகாவிலே, ஆந்திராவிலே மிகப்பெரிய போராட்டங்களாக இன்ஷா அல்லாஹ் இது மாறி இருக்கின்றது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த தகவலை நீங்கள் முறையாக அனுப்பும். ஐடி அதிகாரிகள், மத்திய அரசாங்கத்துடைய உளவுத்துறை பிரிவு அதிகாரிகள் இந்த தகவலை நீங்கள் சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பத்திரிகை நண்பர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். எங்களுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவிலே இந்த சமுதாயத்தை போல வஞ்சிக்கப்பட்ட சமுதாயம் கிடையாது. அப்பேற்பட்ட அடியை வாங்கிய பிறகும் கூட ஜனநாயகத்துடைய விரும்பியங்களை மீறிவிடாமல், ஜனநாயகத்துடைய அந்த ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவித்து விடாமல் அற வழியிலே என்று போராடுகிறோம் என்று சொன்னால் இது எங்கள் தேச பற்றுக்கான அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய கோரிக்கை என்ன என்று சொன்னால், இந்த அநியாயகரமான சட்டம் உடனடியாக கைவிடப்பட வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் பல அரசியல் தலைவர்களை சந்தித்திருக்கின்றோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார்கள். அவர்களிடத்தில் பேச இருக்கின்றோம். திருமாவளவனை சந்தித்திருக்கின்றோம். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களை சந்தித்திருக்கின்றோம். நாடாளுமன்றத்திலே இந்த மசோதா வந்தது என்று சொன்னால் இதற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாகவும் அதை நாங்கள் மீண்டும் சொல்லிக் கொண்டு, இந்த சமுதாயம் கடந்த காலங்களிலே பல பேரை பார்த்து வந்த சமுதாயம். எங்களுக்கு என்று நீண்ட சரித்திர பின்னணி உண்டு. பதில் களத்திலே அபுதலை கண்ட சமுதாயம், திறவுனை சந்தித்த மூசாவின் சமுதாயம். அந்த வழியிலேதான் நாங்கள் வாழ்த்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே எந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும், திட்டங்களை கொண்டு வந்தாலும் எங்களுடைய நியமனை உங்களால் இலக்கு செய்ய முடியாது. நாங்கள் 5 வழிகளும் அல்லாஹ் உணவளித்தார் என்பதை சொல்லிக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே இதே பாதையிலே நீங்கள் எந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு மக்களை திரட்டி வீதியிலே இறங்கி அறவழி போராட்டத்தின் வாயிலாகவே ஆட்சியை விட்டு உங்களை இறக்குவோம் என்று சொல்லி இந்த உரை முடித்துக் கொண்டோமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.